அண்மை செய்தி. திரைப்பட விமர்சனங்களுக்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. திரைப்படங்கள் வெளியான 3 நாட்களுக்குள் விமர்சனத்தை வெளியிட தடை விதிக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் சுப்பையா இணைந்திருக்கிறார். சுப்பையா, எந்த வழக்கில் நீதிபதிகள் இது போன்ற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றனர்? விவரம் என்ன? சமீபத்தில் நடிகர் சூர்யா நடித்த கங்குவா படம் வெளியானது. இது தொடர்பாக சமூக ஊடகங்களில் எதிர்மறையான விமர்சனங்கள் வெளியாகின. அது மட்டுமல்லாமல் இந்த படம் தொடர்பான பல்வேறு விமர்சனங்கள் வெளியானதை அடுத்து திரைப்படங்கள் வெளியான 3 நாட்கள் வரை எந்த விமர்சனங்களும் சமூக வலைதளங்களில் வெளியிடக்கூடாது என தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் புதிதாக வெளிவரக்கூடிய திரைப்படங்கள் குறித்து சமூக வலைதளங்களில் விமர்சனம் வெளியிடுவதன் மூலம் புதிய படங்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதாகவும் இதன் காரணமாக பெரிய பின்னடைவை சந்திப்பதாகவும், எனவே மத்திய மாநில அரசு தலையிட்டு இது விமர்சனங்கள் வெளியிட தொடர்பாக சில புதிய விதிமுறைகளை உருவாக்க வேண்டும் என்று அந்த வழக்கு மன்றில் குறிப்பிட்டிருந்தனர். அது மட்டுமல்ல, பெரிய பட்ஜெட் படங்கள் வெளியாகும் பொழுது அவை குறித்து எதிர்மறையான விமர்சனங்கள் வெளியானால் அந்த படங்கள் தோல்வியடைந்து விடுவதாகவும் இதே போன்ற நிலை தொடர்ந்து காணப்படுவதாக குறிப்பிட்டிருந்தனர். இந்த மனுவானது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சவுந்தர் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பிலும் சில வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. அதைத் தொடர்ந்து சில வேண்டுமென்றே சில அவதூறு பரப்புவதாகவும் சமூக வலைதளங்களில் ஏராளமான அவதூறு பரப்புகின்றனர் என்றும் அதில் தெரிவித்திருந்தனர். அது மட்டுமல்லாமல் இந்த 3 நாட்களுக்கு விமர்சனங்களை விட தடை விதிக்க வேண்டும் என்று வழக்கறிஞர் தரப்பு கோரிக்கை வைக்கப்பட்டது. அதற்கு நீதிபதி சவுந்தர் தடை விதிக்க முடியாது என்று மறுத்துவிட்டார். அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கு தொடர்பாக 4 வார காலங்களுக்குள் பதிலளிக்குமாறு மத்திய மாநில அரசுகளுக்கும் யூடியூப் நிறுவனங்களுக்கும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். பாலா, விவரங்களுக்கு நன்றி சுப்பையா.